வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஸ்பான்சர்ஷிப்பை நீங்கள் மாற்றுறீங்க. அதாவது ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறீங்க, இல்லை ஒரு கஃபில்ட்டேருந்து இன்னொரு கஃபில்ட்ட போகிறீங்க. அதுதான் ஸ்பான்சர்ஷிப் மாற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் மாற்றுறப்ப எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் கட்டணும் அப்படிங்கிறதையும், அந்த ஃபீஸ் நம்ம கட்டணுமா இல்லை நம்ம ஸ்பான்சர் கட்டணுமா, உதாரணத்துக்கு கம்பெனியோ இல்லை உங்கள் கஃபிலோ கட்டணுமா அப்படிங்கிறதையும், ஸ்பான்சர்ஷிப்புக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, நான் ஃபஸ்ட் டைம் மாற்றினா எவ்வளோ அமௌண்ட்டு, செகண்ட் டைம் மாட்டினா எவ்வளோ அமௌண்ட்டு, தேர்ட் டைம் மாட்டினா எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறதையும், ஒருவேளை நீங்கள் அந்த ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வழியாகவே எப்படி கட்டுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியில் இல்லை ஒரு கஃபில்ட்ட நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் அதிகபட்சம் 4-5 மாதம் வேலை பார்த்துட்டு இந்த கம்பெனி பிடிக்கல, நான் வேறு கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் கம்பெனியோ இல்லை உங்கள் கஃபிலோ நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் ஒரு 6000 இல்லை 10,000 கொடுத்தா தான் நீ வேறு கம்பெனிக்கு போக முடியும் அப்படிமாரி சொல்லுவாங்க. அது ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முக்கியமாக நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் மாற்றுறீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வழியாக எப்படி அந்த ஃபீஸ் கட்டுறது, எவ்வளோ ஃபீஸு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி, டெலிகிராம் குரூப்போட ஐடி எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும். வாங்க டவுட் இருந்தால் பேசலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்பான்சர்ஷிப்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு விசாவில் நீங்கள் வந்திருப்பீங்க. அந்த கம்பெனி உங்களுக்கு பிடிக்கல, இல்லை அந்த கஃபில் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேறு கம்பெனிக்கோ இல்லை வேறு கஃபில்ட்டோ மாறுறது தான் ஸ்பான்சர்ஷிப்பும்பாங்க. ஸோ அதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கவர்மெண்ட் ஃபிக்ஸடாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரியால் ஸ்பான்சர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் அப்படிங்கிறதையும், இல்லை இந்த கம்பெனினா இன்னொரு கம்பெனிக்கு போகிறேன் 2 தடவை மாறிட்டேன் அப்படின்னா ரெண்டாவது தடவைனா 4000, மூணாவது தடவை 4வது தடவைனா 6000 அப்படிமாரி கவர்மெண்ட் இந்த ஃபீஸு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு நிறைய பேர் சந்தேகம் வரும், இந்த அமௌண்ட்டு நம்ம கட்டணுமா இல்லை கஃபிலோ இல்லை ஸ்பான்சர்ஷிப் தான் கட்டுவாங்களா இல்லை கம்பெனி கட்டுமா அப்படிமே டவுட் இருக்கும். மேக்ஸிமம் 70% கம்பெனி கட்டிடும், இல்லை ஸ்பான்சர்ஷிப் தான் கட்டணும். ஒருவேளை உங்களை கட்ட சொன்னாங்க, நீங்கள் கட்டுங்க, அப்புறம் இங்கே வந்து நான் கம்பெனிக்கு வந்தணும், இல்லை நீங்கள் கூட வேலை பார்க்க வரப்போ நான் உங்களுக்கு அந்த காசு ரிட்டர்ன் தந்துடுறேன், இல்லை ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா அது எப்படி கட்டுறது, அதுவும் உங்கள் கையில் உள்ள பேங்க் வழியே எப்படி கட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து அலின்மா பேங்க் வழியே எப்படி கட்டுறது அப்படின்னு காட்டுறேன். நீங்கள் எல்லா பேங்க்குக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான், ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு எந்த பேங்க் உங்கள் கையில் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிங்க. உதாரணத்துக்கு அலின்மா பேங்க் கையில் இருக்கிறதால அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு அதில் பேமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். எல்லா பேங்க்லேயும் எஸ்என்பி, அல்ராஜி, ஏஎன்பி பேங்க் எல்லா பேங்க்லும் அதே ப்ரொசீஜர் தான். அதில் கவர்மெண்ட் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கவர்மெண்ட் பேமெண்ட் அப்படி அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் ரெசிடென்சி சர்வீஸ், ரெசிடென்சினா உங்களுக்கு தெரியும், நம்ம ரெசிடென்சி ஐடி தான் நம்ம இக்காமாலாம் சொல்லுவாங்க. ஓகே, ரெசிடென்சி சர்வீஸ் அதுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்குள்ளே தான் நீங்கள் இக்காமா ரினியூல் பண்ணுறதுக்கு காசு கட்டுவீங்க. இல்லை எக்ஸிட் ரீஎன்ட்ரி ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு காசு இதில் தான் கட்டுவீங்க. இதேமாதிரி நிறைய வயலன்ஸு, கவர்மெண்ட் சம்மந்தமாக ஃபீஸ் எல்லாமே இதில் தான் போய் கட்டுவீங்க. ஸோ அதனால் ரெசிடென்சி சர்வீஸ் அப்படின்னு அதுக்குள்ளே போயிட்டு யாருக்கு நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் மாற்றுறீங்களோ அதில் அவங்க வந்து அதிலேயே கொடுத்துருக்கோம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், அதிலேயே போட்டிருப்பாங்க. நான் வேணால் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இதில் எந்த பேங்க் அக்கௌண்டாலும் இதே ப்ரொசீஜர் தான், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னா அதிலே வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யாருக்கு நீங்கள் மாற்றுறீங்களோ அவங்களோட இக்காமன் நம்பர் போடணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு மாற்றலை, என் ஃப்ரெண்டுக்கு தான் மாற்றுறேன், அவருக்கு தான் நான் என் பேங்க்லேருந்து பணம் கட்ட போகிறேன் அப்படின்னா அவங்களோட இக்காமன் நம்பர் தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கும்போது இக்காமா ஐடி போட சொல்லும், ஃபைண்ட் ஐடின்னு இருக்கும். அதில் இக்காமா நம்பர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இக்காமாக்கு நீங்கள் எந்த இக்காமா கொடுங்களோ அந்த இக்காமாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது அதிலே காட்டிடும். அதான் ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட் டைம் இருந்தால் 2000 ரியால் காட்டும், செகண்ட் டைம் மாற்றுறாங்க அப்படின்னா 4000 ரியால் காட்டும், 3ஆவது டைமுக்கு மேலே மாற்றுறாங்க அப்படின்னா 6000 ரியால் காட்டணும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணி ஓடிபி வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். இது வந்து கம்பெனியோ கஃபிலோ உங்களை கட்ட சொன்னால் நீங்கள் இப்படி கட்டணும். ஆனால் 70% மேலே கம்பெனியோ இல்லை கஃபிலோ தான் இதை கட்டணும். ஓகேங்களா? அது கட்டின பிறகு இது கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு புது கம்பெனியோ இல்லை புது ஸ்பான்சரையோ நீங்கள் பார்த்து நான் உங்களுக்கு மாறுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இதை கட்டணும். நீங்கள் எடுத்தோடனே கட்டினீங்க அப்படின்னா போகாது. வேணால் உங்கள் அப்சரில் போய் ஷோ ஆகும் 2000 ரியால் அப்படின்னு ஷோ ஆகும். நீங்கள் எப்போ ஸ்பான்சருக்கு நீங்கள் மாறுறீங்களோ அப்போ வந்து அந்த ஸ்பான்சர் மாற்றுறப்ப இந்த அமௌண்ட்டை அவங்க எடுத்து உங்கள் ஸ்பான்சர் மாற்றி விட்ருவாங்க. இக்காமால் உங்கள் கம்பெனி பேர் மாறிடும். ஓகேங்களா? இதுதான் ஒரு ப்ரொசீஜர். நம்ம எக்ஸிட் ரீஎன்ட்ரிக்கு ஃபீஸ் கட்டுவோம்ல அதே ப்ரொசீஜர் தான். உங்கள் இக்காமாவில் போய் ஸ்டோர் ஆகிடும். உங்கள் பாஸ்போர்ட் உங்கள் அப்சரில் போனீங்கன்னா பாஸ்போர்ட் ஆப்ஷனில் இந்த அமௌண்ட் போய் ஸ்டோர் ஆகிடும். எப்போ உங்களுக்கு ரினியூல் பண்ணணுமோ, எப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அப்போ அவங்க அமௌண்ட் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அந்த கம்பெனி பார்த்துப்பாங்க.
இல்லை உங்கள் கஃபீலுக்கு தெரியும். ஓகேங்களா? அவங்க அப்சர் பிஸ்னஸ் வழியாக அவங்க செஞ்சுப்பாங்க. ஓகே, இதுதான் கட்டணும். அந்த மேக்ஸிமம் நான் ஏற்கனவே சொன்ன 70% கம்பெனியை பார்த்தோம், இல்லை கஃபீலை பார்த்தோம் உங்களை கட்ட சொன்னால் நீங்கள் இப்படி கட்டணும். இன்னொன்று நான் ஏற்கனவே ஃபஸ்ட் எடுத்துன்னு சொல்லியிருந்தேன். ஒரு வேளை நீங்கள் ஒரு கம்பெனியில் 3 மாதம் 4 மாதம் வேலை பார்த்துட்டு நீங்கள் வேறு கம்பெனிக்கோ இல்லை வேறு கஃபீலோ மாறும்போது கஃபீல் என்கிட்ட சொல்கிறான், ப்ரோ ஒரு 6000 7,000 எடுத்து கொடுத்துட்டு போ அப்படிமாரி சொல்கிறான். இது ரூல் படி தப்பு தானே அப்படிமாரி கேட்குறீங்க. இப்போயும் நான் சொல்கிறேன், ரூல் படி தப்பு தான். ஓகேங்களா? ஆனால் உங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கான். ஒன்று உங்களுக்கு புதுசாக விசா எடுத்து அவ்வளோ செலவு பண்ணி தான் உங்களுக்கு கூப்பிட்டு வருவான். இன்னொன்று நீங்கள் வேறு கம்பெனிக்கு மாறுன்றீங்க அப்படின்னாலும் புது கம்பெனி வந்து உங்களுக்கு 2000 இப்போ நம்ம கண் முன்னாடியே பார்த்தோம். ஃபஸ்ட் டைம்னா 2000 4000 6000. ஸோ அவங்க காசை இன்வெஸ்ட் பண்ணி தான் உங்களை கூப்பிட்றாங்க. உங்களால் எந்த லாபமும் இல்லை, அப்போ நீ போகிறேன் அப்படிங்கிறப்ப உங்கள்கிட்ட அவங்க காசு கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு எல்லாருக்கும் உள்ள காமன் தான். ஆனால் ரூல் படி தப்பு. அதையும் சொல்கிறேன், ரூல் படி ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் அதனால தான் கேட்குறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், வேறு எதுவும் இல்லை. ஒரு கம்பெனியோ ஒரு ஸ்பான்சிபிள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 வருஷம் கண்டிப்பாக வேலை பாருங்கள். இல்லை இக்காம சரியில்லை, ஃபுட்டு சரியில்லை, இல்லை எனக்கு கொடுமைப்படுத்துகிறான், இல்லை சம்பளமே தர்றதில்லை, அப்படிலாம் நிறைய பிரச்சனை இருக்குல்ல, அவங்களாம் மாறிக்கலாம். அதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. எம்பசி போகலாம், இல்லை லேபர் ஆஃபீஸ் போகலாம், லேபர் கோர்ட் போகலாம். இல்லை நீங்கள் டெர்மினேட் பண்ணிட்டு வேறு கம்பெனிக்கு போகிறப்ப உங்கள் கம்பெனி அக்செப்ட் பண்ணி வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவே நிறையா வழியெலாம் இருக்குது. அதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி லேபர் ஆஃபீஸுக்கு போகிறது, எப்படி எம்பசி போகிறது அப்படிங்கிற நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் பண்ணிங்க. இல்லை வேறு எதாவது டவுட் இருக்குது, இல்லை புதுசாக எப்படி போகிறது தெரியல, இல்லை வேறு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ உங்கள்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னா குரூப்பில் பேச முடியாதுங்கிறப்ப டெலிகிராம் குரூப் வாங்க, அதுலேருந்து பர்சனல் செட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாங்க. உங்கள் எந்த குறையாக இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம கிளியர் பண்ண பார்ப்போம். முடியாத பட்சத்தில் நம்ம கன்ஃபார்ம் நியூஸாக யார்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம நியூஸ் கொடுப்போம். ஓகேங்களா? இதுதான் அதோட புரிஞ்சுக்கிறத ஒரு கொஞ்சம் சுச்சுவேஷன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஸ்பான்சர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்கு கம்பெனி காசு கேட்குறாங்கிற அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வேளை உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும் எப்படி வேறு கம்பெனி மாறுறது, இல்லை ஊருக்கு போகிறதுங்கிற சொல்யூஷனும் நம்ம கமெண்ட்ஸில் நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலுக்கு வாங்க, நம்ம பேசுவோம். கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்பான்சருக்கு இப்படி தான் நீங்கள் கட்டணும். ஃபீஸ் எந்த பேங்காக இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.